ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒரு டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் கூட இருக்கும். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜி வேரியண்ட்டுங்க. அதாவது டாப் லெவல் வி வேரியண்ட்டுக்கு ஒரு படி கீழே. எதுக்காக இந்த வண்டி ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேரியண்ட்டில் தான் இப்போ வந்து பல அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வி வேரியண்ட்டில் சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை விட ஒரு படி மேலே, ஏன் 2 படி மேலே இந்த வேரியண்ட்டுக்கு தான் அதிகம் சேஞ்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அதிகம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த ஜி வேரியண்ட்டை பொறுத்தவரை என்னென்ன என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நியோ டிரைவ் மைல்டு ஹைப்ரிட் என்ஜின். அது வந்து ஆஸ் யூஷுவல் கிடைக்கிற ஒரு என்ஜின் தான், ஓகேவா. அது வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். அதில் உங்களுக்கு மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அண்ட் அந்த என்ஜினுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அப்படின்னு 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வருது. இதை தவிர இந்த ஜி வேரியண்ட்டை நீங்கள் வந்து ஃபுல் ஹைப்ரிட், அதாவது ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோட கூட ஆப்ஷன் பண்ணிக்கலாம். டொயோட்டாவுடைய ட்ரஸ்டடான அந்த 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎன்ஜிஏ நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். அது வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டரோட கம்பைன் பண்ணி அதிகபட்ச டார்க் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 141 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து அந்த எலக்ட்ரிக் மோட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெட்ரோல் என்ஜின் பார்த்தீங்கன்னா 92 பிஎஸும் 122 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிவிடி, எலக்ட்ரானிக் சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் தருது. இது வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது, இது வந்து நியோ டிரைவ் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், அதாவது மைல்டு ஹைப்ரிட் என்ஜினோட வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வண்டி. ஸோ இதில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ப்ரைஸிங் பற்றி பேசவில்லை இல்லையா? ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜி வேரியண்ட் வந்து 3 வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் ஹைப்ரிட், அதாவது மைல்டு ஹைப்ரிட்டில் மேனுவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 14,74,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூமுக்கு அவைலபிளாக இருக்குது, ஓகேவா. முன்னை விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ப்ரைஸிங். அதே வந்து நீங்கள் ஜி வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக், அதாவது இந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா 15,94,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூமுக்கு அவைலபிளாக இருக்குங்க, நியோ டிரைவ் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். தென் இந்த ஜி வேரியண்ட்டில் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,84,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூமுக்கு அவைலபிளாக இருக்குது. அது வந்து இசிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட மட்டும்தான் வருது. தென் இதை தாண்டி இந்த ஜி வேரியண்ட்டில் சிஎன்ஜி ஆப்ஷனும் கிடைக்குதுங்க. 15,84,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு ஜி வேரியண்ட் சிஎன்ஜி ஆப்ஷன். ஸோ இதுதான் 4 வெர்ஷன்ஸ் இருக்குது, 4 வெர்ஷன்ஸோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங். இன்றைக்கி இந்த அப்டேட்டட் ஜி வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த கிறிஸ் டொயோட்டா ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷோரூம் வந்து திறந்திருக்காங்க கோயம்புத்தூரில். காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம், மேலே ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். எனி டொயோட்டா கார் நீங்கள் தாராளமாக அவங்கள அணுகலாம். ஓகே, ஸோ வாங்க இந்த வேரியண்ட்டில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், வெளியிலேருந்து பார்க்கும்போது இது அப்படியே ஆல்மோஸ்ட் இந்த டாப் லெவல் வி வேரியண்ட் மாதிரியே இருக்குது. ஓவரால் டிசைனை பொறுத்தவரை பழைய ஜி வேரியண்ட் மாதிரி கூட இருக்குன்னு சொல்லலாம். பெரிய அளவில் எக்ஸ்டீரியரில் மாற்றங்கள் எனக்கு தெரியலைங்க. அதாவது அதே மாதிரி சேம் 17 இன்ச் டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வருதுங்க, ஒன்றும் கவலையே இல்லை. தென் இந்த ஸ்பிளிட் எல்இடி மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி டிஆர்எல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அதுவுமே உங்களுக்கு வந்து ஜி அண்ட் வி வேரியண்ட்ஸில் கிடைக்கிது. அதெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஹைப்ரிட் வேரியண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த மேட் கார்பன் ஃபைபர் மாதிரி ஃபினிஷில் இங்கே ஃப்ரண்ட் இந்த பேனல் வந்து வருங்க. ஆனால் இந்த நியோ டிரைவ் வண்டிகளுக்கு இது வந்து பிளெயின் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க, அது உங்களால் பார்க்க முடியும். கீழே உங்களுக்கு இந்த ஏர்டைம் வந்து ஆஸ் யூஷுவல் கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில்வர் ஃபினிஷ் இந்த மெட்டல் ஸ்கிட் பிளேட் கலரில் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க, அது பார்க்க முடியும். ஓகே, தென் சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பெரிய மாற்றம் இல்லை. வீல்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன். வண்டியோடைய லென்த் வந்து 4.3 மீட்டர்ஸில் வருது. ஓகே, தென் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப். இப்போது இந்த ஜி வேரியண்ட்டை பொறுத்தவரை நியோ டிரைவ் வேரியண்ட் எடுத்தாலும் சரி அல்லது ஹைப்ரிட் வெர்ஷன் எடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. முன்ன வந்து இந்த பேனராமிக் சன்ரூஃப் வந்து வி வேரியண்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஜி வேரியண்ட்லேருந்தே பேனராமிக் சன்ரூஃப் வருது. ஆனால் ரூஃப் ரெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில்வர் லைனில் பிளாக் கலரில் வருது. ஸ்டில் இதுக்கு மேலே லோடு ஏற்றக்கூடாதுங்க, இது ஜஸ்ட் ஒன்லி லுக்குக்காக மட்டும்தான். ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது, அதுவும் ஓகே. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப்ஸ் பார்க்க முடியும். ஆக்சுவல் டெயில் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸோட இங்கே சைட்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜி நியோ டிரைவ் அதுதான் இந்த வண்டியோடைய பெயர். இதே ஹைப்ரிட் வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஹெச்இவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹெச்இவிங்கிற பிராண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க கேம்ரி மாதிரியே. ஸோ அது ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டாக இருக்கும். ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர் இருக்குது. ரியர் வைப்பர் ஜி வேரியண்ட்லேருந்து தான் வருது. ஆனால் எல்லா வேரியண்ட்லையுமே ரியர் விண்ட்ஷீல்டு டிஃபாகர் வந்து ஸ்டாண்டர்டாக வரும். தென் ஓவரால் பின்னாடி லுக்கை பொறுத்தவரை நல்லா தான் இருக்குங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நமக்கு வந்து எஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. அண்ட் மற்றபடி எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. பின்னாடி 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி ஓவரால் பார்க்குறது நல்லாயிருக்கு. இப்போ கேபினுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய மாற்றங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த புது ஜி வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஃபர்ஸ்ட் திங், இது வந்து மைல்டு ஹைப்ரிட் வண்டி இல்லையா? ஸோ மைல்டு ஹைப்ரிட் வண்டியை பொறுத்தவரை, இந்த ஹைரைடரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆல் பிளாக் இன்டீரியர் தான் வருது. இங்கே டேஷ்போர்டில் லெதர் ஃபினிஷ்லாம் இருக்குங்க, ஆனால் அது வந்து பிளாக்காக இருக்கும். ஹைப்ரிட் சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷன் வரும். பிளாக் ஆக்சுவலாக நல்லா ப்ரீமியமாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு ஸ்போர்ட்டியான அப்பீல் தருது, நல்ல விஷயமா இருக்குது. டோர் பேட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெதர் பேடிங் பார்க்க முடியும். சாஃப்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருக்குங்க, ரிச்சாக இருக்குது ஃபினிஷ். தென் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இந்த மிட் வேரியன்ஸில் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் அப்போல்சரி தான், பிளாக் கலரில் வந்து ஃபேப்ரிக் அப்போல்சரி கொடுக்குறாங்க. இந்த பேட்டர்ன்லாம் ஒரு மாதிரி குவில்டட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்போர்ட்டியான சீட் டிசைனாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் வந்து எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி வேரியண்ட்டில் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜி வேரியண்ட்டில் அந்த ஃபீச்சர் இல்லை, ஆப்வியஸ்லி அது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டுங்களா, இது ஃபேப்ரிக் அப்போல்சரி தானே, லெதர் இல்லை. ஆனால் ஃபேப்ரிக் அப்போல்சரியாக இருந்தாலும் இப்போ வரக்கூடிய எல்லா ஜி வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியலைங்க. ஃபேப்ரிக் சீட்ஸில் வென்டிலேட்டட் சீட் எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு புரியல. ஏன்னா இத்தனை வருஷமாக வென்டிலேட்டட் சீட் இருக்கிற எல்லா வண்டியிலையுமே வந்து சீட்டிங் லெதர் அப்போல்சரியாக கொடுப்பாங்க, லெதரட் அப்போல்சரி. ஆனால் இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையாகங்கிற மாதிரி இவங்க வந்து ஃபேப்ரிக் அப்போல்சரியில் வென்டிலேட்டட் சீட் கொடுக்குறாங்க. ஓகேவா, இது எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு பார்ப்போமா? ஓ, நல்லா இருக்குங்க கூலிங்க, பரவாயில்லையே, நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே கூலிங் ஆகுது. எப்படி ஃபேப்ரிக்கில் வென்டிலேட்டர் சீட் கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு புரியலை. ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறாங்க. இட் இஸ் ஆக்சுவலி குவைட் ஃபங்க்ஷனல், நல்லா கூலிங்கும் ஆகுது. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஓகே, தென் டோர் பேடில் நீங்கள் பார்க்கலாம், ஆல் 4 பவர் விண்டோஸ், டிரைவர் விண்டோக்கு 1 டச் டவுன் அண்ட் அப் ஸ்டாண்டர்டாக வருது. ஆட்டோ ஃபோல்டிங், எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸும் உண்டு இந்த வேரியண்ட்ஸில், அது வந்து ஓகே. அண்ட் டிண்டட் கிளாஸ் உங்களால் பார்க்க முடியும், மைல்டான க்ரீன் டிண்டிங்கோட கிளாஸஸ் வருது, அது வந்து ஓகே. இல்லாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த லெதர் ரேப்பிங் வந்து ஜி வேரியண்ட்டில் வர்றது இல்லை, ஸ்டீரிங்க்கு ஒரு மாதிரி பிளைனாக விட்டுட்டாங்க. ஆனாலும் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது, அது உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, நைஸ். அண்ட் ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேரிங் வீல் வந்து எல்லா வேரியண்ட்லையுமே டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டோட வருது, அதுவும் வந்து ஓகே. பட்டன் ஸ்டார்ட் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வந்து எல்லா வேரியண்ட்ஸ்லையும் உண்டு. ஹைப்ரிட் மாடல் எடுத்திங்கன்னா இந்த பட்டன் வந்து ப்ளூ கலரில் வரும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஆமாங்க, இதுதான் இப்போ மாறி இருக்குது. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே வரும். ஆனால் இப்போ வந்து நியோ டிரைவ் மைல்டு ஹைப்ரிட் மாடல்ஸ்க்குமே இந்த மாதிரி ஃபுல் கலர் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடைக்குது. இதில் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ், தேவையான டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆவரேஜ் மைலேஜ் உட்பட எல்லாமே காட்டுது, ஓகேவா இருக்குங்க. செட்டிங்ஸ் எல்லாமே இதில் பார்க்க முடியும். 2 ட்ரிப் மீட்டர்ஸ், ஆல் ஓகே தான், சரியா. அண்ட் இதுக்கப்புறம் இன்னொன்று ஆட் ஆகியிருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வித் இந்த பர்டிகுலேட் ஃபில்டர், இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து எஸ் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. தனித்தனியாக எல்லா டயருக்கும் என்னென்ன ப்ரெஷருங்கிறதையும் தனித்தனியாக காட்டுது. அண்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதுக்குமே ஒரு தனியான டிஸ்பிளே ஒன்று வச்சுருக்காங்க, மீட்டர். ஸோ அதுவும் வந்து ஓகே. இந்த வேரியண்ட்டில் இப்போ இந்த 9-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் டிஸ்பிளே வந்துருது ஜி வேரியண்ட்டில். இட் இஸ் குவைட் குட். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயும் உண்டு. என்னென்னா 360 கேமரா இல்லை, இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் பரவாயில்லைங்க, குவாலிட்டி இஸ் ஓகே. ஆக்சுவலி யூஸபிளாக தான் இருக்குது. கிரெயினியான ரிவர்ஸ் கேமரா தான், ஆனால் யூஸபிலிட்டி ஓகேவாக தாங்க இருக்குது. சரி தான், பெருசாக கூட சொல்கிறதுக்கு இல்லை, இட் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த இடத்துல லெதர் பேடிங் பார்க்க முடியும். ஆட்டோமேட்டிக் ஏசி எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த மைல்டு ஹைப்ரிட் என்ஜினுக்கு மட்டும்தான் கிடைக்குது, எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்ட். வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இந்த ஜி வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது, இட் இஸ் குவைட் குட். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட் கனெக்டிவிட்டிக்கும் சார்ஜிங்க்கும் நீங்கள் வந்து சேர்த்து பயன்படுத்திக்கலாம். வென்டிலேட்டட் சீட்ஸ் தாங்க என்னால் இந்த ஒரு ஃபீச்சர் நான் வந்து எந்த வண்டிலையும் பார்த்தது இல்லைங்க. லெதர் சீட்ஸ் இல்லாமல் வென்டிலேட்டட் சீட்ஸ் சூப்பரான விஷயம். ஏற்கனவே நான் இன்னொன்று வி வேரியண்ட்டில் சொல்லியிருந்தேன் இன்னொரு விஷயம். ஹேண்ட் பிரேக் வந்து இப்போ வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்காக கொடுக்குறாங்க. நியோ டிரைவ், அதாவது மைல்டு ஹைப்ரிட் என்ஜினோடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும். இது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வித் மைல்டு ஹைப்ரிட் என்ஜின் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் கிடைக்குது. ஹைப்ரிட் மாடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுக்குறாங்க. அது என்ன வித்தியாசம்னே புரியலைங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக வினோதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த ஹேண்ட் பிரேக் இல்லாததுனால. பட்டனாக பண்ணிட்டாங்கிறதுனால இது இப்போ இன்னும் ஸ்பேஸ் கொஞ்சம் லிபரேட் பண்ணியிருக்கு, ஓகேவா.
ஓகே ஃபைன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. LED கேபின் லேம்ப்ஸாக மாற்றிட்டாங்க. மஞ்சள் பல்பை தூக்கிட்டு இப்போ எல்இடியாக மாற்றினது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். சன்ரூஃப், பேனராமிக் சன்ரூஃப் இப்போ G வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. இதில் மெயினாக நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஷேடோடைய குவாலிட்டி முன்ன ஒரு மாதிரி வலை மாதிரி ரொம்ப லேஸாக இருந்துச்சு. இப்போவும் லேஸாக தான் இருக்குது. ஆனால் திக்னஸ் இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலில் நின்றுட்டுருக்கு வண்டி. அப்படி இருந்துமே அந்தளவுக்கு லைட்டிங் வரதில்லை பாருங்கள். ஸோ இந்த குவாலிட்டி அப்கிரேட் பண்ணியிருக்கிறது நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபீட்பேக்கை கேட்டு ஒர்க் பண்ணுறாங்க டொயோட்டா. இட் இஸ் ஆக்சுவலி குட். ஓகே, தென் அதை தாண்டி வேறு என்ன பார்த்தீங்கன்னா, க்ளவ் பாக்ஸ் ஆஸ் யூஷுவல் டீசெண்டான சைஸ், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் இருக்குது. வேனிட்டி மிரர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் சைடு அண்ட் டிரைவர் சைடு ரெண்டு சைட்லையுமே லிட்டோட லைட்டிங்கோட தனித்தனியாக கொடுக்குறாங்க. வரவேற்கத்தக்க விஷயங்கள். ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். பேடல் ஷிஃப்டர்ஸ் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை பொறுத்தவரை அதுவும் கிடச்சிருதுங்க. அதுவும் நல்லாயிருக்கு. ஓகே, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கான கண்ட்ரோல். ரைட், இப்போது பேக் சீட்டு போய் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பேக் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா முன்ன போல் சேமாக தான் இருக்குது. இங்கேயுமே வந்து அந்த பிளாக் ஃபேப்ரிக் அப்போல்சரி உங்களால் பார்க்க முடியும். குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் வெண்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபேப்ரிக் சீட்ஸில் வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் பேக் சீட்ஸுக்கு வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இருக்குது. அண்ட் இந்த சீட் பேக்கை நீங்கள் 2 ஸ்டெப்புக்கு சாய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அண்ட் செகண்ட் ஸ்டெப்பு கொஞ்சம் சாஞ்சுக்கிறதுக்கு இது ஓகேவாக இருக்கும். சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கிடைக்குது. அது எல்லா வேரியண்ட்லையுமே உண்டு. ஸோ சென்டர் ஆம்ரெஸ்ட் உங்களால் பார்க்க முடியும். நல்லா இருக்குது. அண்ட் 3 பேருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ் 2 சில்ட்ரனுக்கு வந்து கொடுக்குறாங்க. இட் இஸ் குட். ஓகே, தென் ரியர் ஏசி வென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டு தான். ஆனால் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு USB ஒரு C டைப் இருந்துச்சு சார்ஜிங். ஆனால் இப்போ வந்து ரெண்டுமே C டைப் USB சார்ஜிங்கை அப்டேட் பண்ணிட்டாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க அப்டேட் அப்படின்னு சொல்லலாம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி. டேஷ்போர்ட் வியூ இப்படி தான் இருக்குது. முன்ன போல் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சில பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது நீங்கள் கீழே இப்படி குறிஞ்சு பார்த்தா தெரியும். எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு வந்துருச்சு. கூடவே ஃபேப்ரிக் சீட்ஸில் வெண்டிலேட்டட் ஃபங்க்ஷன் இப்போ G வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. பேக் சீட்டை பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ரிட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க சைடு விண்டோஸுக்கு. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க அப்டேட். சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலி குவைட் நைஸ். G வேரியண்ட்லேருந்து இந்த ஃபீச்சர் வர்றது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. பேக் டோர்லையுமே லெதரட் பேடிங் உங்களால் சாஃப்டாக பார்க்க முடியும். இங்கே கிளாசிக் பிளாக் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ சுவிட்ச் எப்பவும் போல் இங்கே இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோரில் உண்டு. ஓகே, தென் மெயினான இன்னொரு அப்டேட் 6 ஏர்பேக்ஸ் இப்போ எல்லா ஹைரைடர் வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமனாக வருது. ஸோ 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்ட். அதை தவிர சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ABS வித் EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது. எல்லாருக்கும் ப்ரீ டென்ஷனர் எக்விப் சீட் பெல்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இந்த ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. சூப்பர் ஸ்டாண்டர்ட் அட்டகாசம். ஓகே, சன்ரூஃபோடைய மெட்டீரியலுமே அப்டேட் பண்ணது ஒரு வரவேற்கத்தக்க அப்டேட்டாக இருக்குது. ரியரில் லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இதுவுமே LED லைட்டிங்காக மாற்றிருக்காங்க, மஞ்சள் பல்பா இல்லாமல். அது ஒரு வரவேற்கத்தக்க அப்டேட். ரைட், இப்போது வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா? ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியோ டிரைவ் அதாவது மைல்டு ஹைப்ரிட் வேரியன்ட்ஸுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் டீசெண்டாக இருக்குங்க. 373 லிட்டர் லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து இந்த டொயோட்டா ஹைரைடர் வந்து தருது. 5 பேரோட லக்கேஜ் தாராளமாக இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஸ்கொயரான பே. அண்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீட்டை நீங்கள் ஒரு சைடு மட்டும் மடக்கிட்டு லக்கேஜ் ஸ்பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். 3 பேர் தான் இருக்காங்க வண்டியிலன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு ஒரு ஆளை மட்டும் உட்கார வச்சுட்டு பின்னாடி சீட்டை மடக்கிடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் ஒரு பூட் லேம்ப் தருது. லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பேக் ஹுக் இருக்குது ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு, அது வந்து ஓகே. ஆனால் ஸ்பேர் வீல் இருக்கா? ஸ்பேர் வீலை தூக்கி விட்டார்கள். அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ ஸ்டெப்னி இப்போ இருக்கிறது இல்லை. எந்த ஹைரைடர் வேரியண்ட்லையுமே இப்போ வந்து ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு கார்பெட்டட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்ட்ஸ்லேருந்து ஆக்சசரிஸ்லேருந்து ஸ்டெப்னி வாங்கிக்கலாம். ஆனால் ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த பஞ்சர் ரிப்பேர் கிட்டோடைய ஃப்ளூயிடும் இந்த மோட்டரும் வந்து கொடுக்குறாங்க, இன்ஃப்ளேட்டர் மோட்டர். ஸோ டயர் பங்க்சர் ரிப்பேர் தான் பண்ண முடியுமே தவிர டயரை உங்களால் மாற்ற முடியாது. மற்றபடி ஜாக்கு டூல் கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓகே, ஃபைனுங்க, பரவாயில்ல. இப்போ ஸ்டெப்னிக்கு பதிலாக இந்த மாதிரி வேறு ஒரு ஆப்ஷன் தர்றாங்க. ஸ்டெப்னி வந்து பெரும்பாலான மக்கள் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் இது ஓகேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ வாங்க இப்போ இந்த G நியோ டிரைவ் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது இந்த புது அப்டேட்டட் 2025 டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடரோடைய G வேரியண்ட்? இது டாப் மாடல் இல்லை,
ஆனாலும் வந்து இப்போ இந்த வேரியண்ட்லேயே டாப் மாடலோட பல ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் வந்தாச்சு, பனராமிக் சன்ரூஃப் வந்தாச்சு, வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்தாச்சு. அதை தாண்டி புதுசாக அப்டேட் ஆகியிருக்கிற ஒரு விஷயம் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் இப்போ நியோ டிரைவோடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ என்ன கேட்டால் இதுவே வந்து பக்காவான ஒரு ஆல்ரவுண்ட் சாய்ஸாக இருக்குது. இதை தாண்டி ரியர் சீட்டை பொறுத்தவரை கன்வீனியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது அண்ட் ரியரில் விண்டோஸுக்கு சன் பிளைண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் டாப் வேரியண்ட் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட் இல்லை, ஆனால் உங்களுக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸோட ஓரளவுக்கு ஒரு பக்காவான டாப் மாடல் மாதிரியே தெரியக்கூடிய ஒரு மிட் லெவல் வேரியண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சரியான வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக தெரியுது. அப்டேட்டட் ஜி மாடல், மேலும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே இப்போ வந்து ஃபுல் கலர் டிஸ்பிளேயாக மாற்றிட்டாங்க. அது நியோ டிரைவ் வண்டி எடுத்திங்கனாலும் சரி. என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு பக்காவான வேல்யூ சாய்ஸ். ஸோ இந்த ஜி வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து நியோ டிரைவ் மேனுவல், அதுக்கப்புறம் நியோ டிரைவில் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். இதை தாண்டி நியோ டிரைவ் மேனுவலில் உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனும் கிடைக்குது. அதுக்கப்புறம் டொயோட்டாவோடைய ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வரக்கூடிய ஜி ஹைப்ரிட் வேரியண்ட், ஹெச்இவி ஹைப்ரிட் வேரியண்ட். ஸோ இந்த 4 வெர்ஷன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் உங்களால் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். என்ன கேட்டிங்கன்னா இது நல்ல வேல்யூ ஃபார் மணி. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். நீங்கள் இன்றைக்கி இந்த ஜி அப்டேட்டட் வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த கிறிஸ் டொயோட்டா ஷோரூம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்க்க முடியும். அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. ஸோ இந்த ஜி வேரியண்ட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.